ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மன்னர் சரியாக செயல்பட வேண்டும் என்றால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் சரியானவர்களாக, நேர்மையானவர்களாக, எது சரி தவறு அப்படின்னு தெளிந்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக, நெருக்கடி காலகட்டத்தில் எப்படி செய்யணும் அப்படின்றத எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அதை இப்போ சொல்கிறோன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு முக்கிய அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் மீது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சிஎம் ஒன்னாக இருந்தவர், சிஎம் ஒன்னு சொல்லுவாங்க, உதயச்சந்திரன். அதிமுக்கியமான அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு வேண்டப்பட்ட அதிகாரிகளை வேண்டப்பட்ட இடத்துல போடுறது, அமைச்சர்கள் சொல்கிறத செய்கிறது இல்லாமல் இருக்கிறது, இதனால் நிறைய சிக்கல்கள்லாம் வந்தது அப்படின்றதெல்லாம் முன்னால் இருந்த அந்த அமைச்சர்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த உதயச்சந்திரன் மேலே வச்சுருந்தாங்க. அது எந்த அளவுக்கு சரி தவறு அப்படின்றதெல்லாம் தெரியாது. அடிக்கடி சமூக வலைத்தளங்கள்லையும் புத்தகங்கள்லையும் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவர் தான் மொத்த காரணம், திமுகனுடைய சரிவுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு முன்னாடி என்னென்னா நிறைய விஷயங்கள் சரிக்கு இருக்குது. அவர் கொடுத்த தகவல், அவர் நடந்துக்கிட்ட அந்த விஷயம், மற்ற விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நிறைய தவறான விஷயமா இருந்திருக்குது அப்படின்லாம் சொல்ல வராங்க. அது ஏற்கட்டும் மறுக்கட்டும் எப்படியா போகட்டும். ஆனால் என்னென்னா, அந்த உதயச்சந்திரனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவராக இருந்தவர் தான் செந்தில்குமார் ஐஏஎஸ், செக்ரட்டரி கேடரில் இருக்கிறவர். இவர் யாருன்னா, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தப்போ பர்சனல் அசிஸ்டண்ட்டாக, பர்சனல் செக்ரட்டரியாகவும் இருந்துட்டு இருந்தவர். அவர் பாடி ஹெல்த் செக்ரட்டரி இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் செக்ரட்டரி, பொதுத்துறை செயலாளராக இருந்திருக்கிறாரு. அவரை தான் கொண்டு செந்தில்குமார், இதெல்லாம் எப்போ இருந்தாருன்னா திமுக ஆட்சியிலே இருந்திருக்கிறார். முன்னாடி எடப்பாடி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு நேர்முக உதவியாளர் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த ஆட்சியில், கடந்து போன திமுக ஆட்சியில் நல்ல செல்வாக்கான துறையில் இருந்ததுக்கு காரணம் உதயச்சந்திரன் ஐஏஎஸ். அந்த உதயச்சந்திரனுக்கு வேண்டப்பட்டவர் தான் செந்தில்குமார். அதே போல் லட்சுமி பிரியான்றதும் ஒரு முக்கியமான போஸ்டெல்லாம் ஏற்கனவே இருந்துட்டு இருந்தவங்க. அவங்களும் உதயச்சந்திரன் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர் தான். நம்ம நெருக்கமான இந்த அதிகாரிகளாக தான், அதாவது உதயச்சந்திரன் இப்போ இருந்து என்ன செய்ய முடியுமோ, இருந்தால் என்ன செய்வாரோ அதையே தான் இந்த செந்தில்குமார் அவர்களும் லட்சுமி அவர்களும் செய்வார்கள் அப்படின்றது தான் பரவலாக ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டத்தில் இருக்குது. எல்லாவற்றையும் ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சி மட்டும் மாறியாச்சு, முதலமைச்சர் மாறியாச்சு, அந்த அதிகாரிகள் மட்டும் இன்னும் அப்படியே அதே அதிகாரிகள் இருந்தால் அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக வருமான்ற கேள்விலாம் இருக்குது. எத்தனையோ திறமையான அதிகாரிகள்லாம் இன்னும் அப்படியே ஒதுக்கப்பட்டு அப்படியே இருந்துகிட்ருக்குறாங்க. கடந்த ஆட்சியில் திமுக ஒதுக்கி வச்சதெல்லாம் யாருன்னு ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தாவே தெரியும். கடந்த ஆட்சியிலையும் உதயச்சந்திரன் ஐஏஎஸ், அதாவது சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பர் 1 செக்ரட்டரி, அந்த சிஎம் செக்ரட்டரி 1ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொறுப்பில் இருந்துக்கிட்டு அவர் வேண்டப்பட்ட அதிகாரிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறார்ல, அந்த மாதிரி நெருக்கமாக அதிகாரியாக இருந்தவர்கள் தான் செந்தில்குமார், லட்சுமி பிரியா அவங்களாம் இருந்தாங்க. இப்போ இந்த செந்தில்குமார் தான் சிஎம் செக்ரட்டரி 1 விஜய் முதலமைச்சராக இருக்கிறார்ல அவருக்கு. அது எப்படி, அது அப்புறம் என்ன மாதிரியான தகவல் இருக்கும் அப்படி பாருங்கள். இப்போ லட்சுமி பிரியா அவங்களும் சிஎம் 2 செக்ரட்டரி அவங்க தான். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறோம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டார். நாங்கள் கடந்த ஆட்சியை பற்றி எப்படி என்ன ஏது, நிதிநிலை எல்லாம் ஒன்றும் இல்லை, சுத்தமாக மோசமாக இருக்குது, அதனால் வெள்ளை அறிக்கை நான் முதல்ல வெளிப்படையாக வெளியிட்டுருந்தோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதாவது ஒன்றும் இல்லை, கஜானா காலி, நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் என்னால் வேகமாக செய்ய முடியாது, நான் தேர்தலுக்காக ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், எலெக்ஷனுக்காக அது ஸ்கிரிப்டுன்னு நினச்சி நான் பேசிட்டேன், இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு, அதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க, இந்த பாருங்கள் கஜானா காலியாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறார்ல. இப்போ இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறது யாருன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க செந்தில்குமார், இந்த லட்சுமி பிரியா இவங்க இருக்கிறாங்க. இன்னொருத்தர் முக்கியமாக யார் இருக்காங்கன்னா விஷ்ணுன்னு சொல்லிட்டு, இவர் இப்போ சிஎம் செக்ரட்டரி 4ஆக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி என்னன்னு இருக்கிறார், இவர் தொழில்துறை வழிகாட்டு மையம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய அந்த எம்டியாக இருக்கிற மேனேஜிங் டைரக்டர் இருந்தவர் தான் விஷ்ணுங்கிறவர். அவர் திமுக ஆட்சியில் இந்த தொழில்துறையை போயிட்டு இழுத்துக்கிட்டு வந்தோம் தொழிலெலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் திடீர்னு எம்ஓயூலாம் போடுவாங்க, இந்த ஒப்பந்த கையெழுத்து, முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஆர்பி ராஜாலாம் சொல்லுவார். முதலமைச்சராக போவாங்க, திடீர்னு ஒரு விழா நடக்கும், மண்வெட்டியால் கொத்துறது நடக்கும், இதெல்லாம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க. இத்தனை 1000 கோடி, இத்தனை 1000 பேருக்கு வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. அந்த துறைக்கு பிதாமகனாக இருந்தது எம்டி மேனேஜிங் டைரக்டர் விஷ்ணு அவர்கள் தான் இப்போ சிஎம் செக்ரட்டரி 4. நான் என்ன கேட்குறேன்னா,
கடந்த ஆட்சியில் இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக, அந்த உதயச்சந்திரன் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தவங்க. கடந்த ஆட்சியில் தொழில்துறைக்கு கைடன்ஸ், அந்த வழிகாட்டுதல் குழு மேனேஜிங் டைரக்டராக இருந்த ஒரு முக்கிய பொறுப்பு அவர் தான். இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் வெள்ள அறிக்கை சம்மந்தமான என்ன கொடுப்பாரு, எவ்வளோ முதலீடு வந்தது, எவ்வளோ தொழிற்சாலை தொடங்கப்பட்டிருக்கு, எவ்வளோ நிதி எவ்வளோ இருக்குது, எப்படின்ற விவரங்கள்லாம் இந்த துறை சார்ந்து இவர் எப்படி கொடுப்பாரு? இவர் தான் முன்னாடி அங்கே இருந்தவர். இப்போ இதெல்லாம் வந்து திவாலா இருக்குது, சும்மா ஒரு ஏமாற்று வேலை, இதெல்லாம் வந்து ஒரு 420 இப்படிலாம் ட்ராமா ஆடி இருக்காங்க அப்படிலாம் கொடுப்பாரா? இல்லை உண்மையிலேயே இதெல்லாம் உண்மையாக நடந்தது தான், இத்தனை லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குது, இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் வேலையில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ இது வளர்ச்சி வந்திருக்கிறது அப்படின்றது தெளிவாக கொடுப்பாரா அவர்? அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இன்றைக்கி எழுந்திருக்கா. ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டும் கோட்டை வட்டாரங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாம் பேசுகிறது. அதிகாரிகள் குறைஞ்சபட்சம் ஒரு துறையிலேருந்து தூக்கி வேறு எங்கேயாவது மாற்றணும். தலைமைச் செயலகத்தில் அதே 6 மாடியில் மேலே இருக்கிறவர் கீழே, கீழே இருக்கிறவர் மேலே, இங்கே பக்கத்து ரூமுக்கு, இந்த ரூமில் இருந்து அந்த ரூமுக்கு பக்கத்தில், இப்படி ஒரு இடமாற்றம், இப்படி ஒரு பதவி மாற்றம்னா இது எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேட்டை கொண்டு வரும்? இதுதான் எல்லாரும் கேட்குற கேள்வி. அடுத்தது என்னென்னா, இப்போ நிதித்துறை இருக்குது, ஃபைனான்ஸில். முன்னாடி இவர் வந்து நம்ம உதயச்சந்திரன் வந்து சிஎம் செக்ரட்டரி 1 இருந்துட்டு அப்புறமா ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார் திமுக ஆட்சியில். ஸ்டாலினுக்கு ரொம்ப வேண்டப்பட்டு நிதித்துறை ரொம்ப 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 முக்கியமானது. அந்த நிதித்துறைக்கு வந்துட்டு இருக்கும்போது தான் ஏகப்பட்ட அமைச்சர்கள்கிட்ட முரண்பாடு இவருக்கு. இவர் மேலே நிறைய பேர் புகார் சொல்லியிருக்கிறாங்க. அது வேறு கதை, அது அவங்க கட்சி வேடைன்னு வச்சுக்கோங்க. அந்த நிதித்துறையில் இருந்த உதயச்சந்திரன் என்ன, அவர் துறையில் இருந்தப்போ அந்த நிதி நிலை எல்லாம் எப்படிலாம் மோசமாக போயிட்டு இருந்தது, எப்படி எதை எடுத்து எதுக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய செந்தில்குமார் ஐஏஎஸ் செக்ரட்டரி சிஎம் 1, அவர் தான் முதலமைச்சருக்கு முதன்மையான செக்ரட்டரி, லட்சுமி பிரியா, அவங்க 2 பேரும் எப்படி கொடுப்பாங்க? நிதித்துறைக்கும் அவர் தான் செக்ரட்டரியாக இருந்துக்கிறாரு. யார்? உதயச்சந்திரன். அவருடைய நெருங்கின வட்டாரம் தான் சொல்கிறது, நெருங்கிய நட்பு வட்டம். இப்போ நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டுனா, எனக்கு வேண்டப்பட்ட, நான் ஒரு சேனலுக்கு போய் முக்கியமான அதிகாரியாக உட்காந்துட்டேன்னா, எனக்கு வேண்டப்பட்ட அந்த நபர்களெல்லாம் நான் கூப்பிட்டு வேலையில் வச்சுக்கிறது இல்லையா? ஒரு சேனலில் இருந்துட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போனோன்னா அங்கேருந்து எல்லாரையும் நான் அங்கே அழைச்சிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் கடந்த காலத்தில் எல்லாமே உதயச்சந்திரன் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்த இந்த அதிகாரிகளை தான் யார்? செந்தில்குமார், லட்சுமி பிரியா, அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா விஷ்ணு, இவங்களாம் செக்ரட்டரி கேடர்ஸ் எல்லாமே வந்துட்டு விஜயை சுற்றி இருக்கிறாங்க. என்ன நடக்கும்? ஒரு பெரிய கேள்வி வருதா இல்லையா? அடுத்தது என்னென்னா, இன்னொரு கேள்வி வந்து முக்கியமானது. கரூரில் 41 பேர் கூட்ட நெரிசலில் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் வந்து இறந்துட்டாங்க. எல்லாம் நாடு இருந்த விஜய். இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் சிபிஐ வந்து நடத்திருக்கு. தனியாக அதுக்குன்னு ஒரு நீதிபதி, ஒரு காவல் அதிகாரிகள்லாம் போட்டு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அரசு தரப்பில் எதுவும் தலையிட முடியாது. உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் பேரில் இந்த வழக்கு நடக்குது. இந்த வழக்கில் அன்னைக்கு போயிட்டு விஜய், தாவேகா தலைவராக இருந்த விஜய் அவர்கள் அன்னைக்கு போய் சிபிஐ விசாரணையில் டெல்லியில் என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு அது எதோ தகவல் இதுதான். அவர் சொன்ன சுருக்கமான ஒரே வார்த்தை, இந்த 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 இறப்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இருந்த காவல்துறை அதிகாரிகளும் சில அமைச்சர்களும் இவங்களுடைய சதி திட்டத்தில் நடந்திருக்குது அப்படின்றத ஆதவர்ஜனா வெளியில் பேட்டிலாம் கொடுத்துருந்தாருங்க. இந்த மாதிரிலாம் எங்களுக்கு நடந்ததாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்றது பின்னாடி முன்னாடியும் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த விஜயே தமிழ்நாடு முதலமைச்சராக வந்தாச்சு. தாவேகா சார்பாக இவர் முதலமைச்சராக வந்து உக்காந்துட்டார். இப்போ அந்த விசாரணை நடக்குது. அந்த விசாரணை நடக்கும்போது எந்த காவல்துறையை இவர் குற்றவாளியாக முன்வைப்பார்? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த அதிகாரிகள் வட்டாரம் என்ன ஆலோசனையை வந்து கொடுக்கும்? ஒரு பெரிய குழப்பமாக வருது இல்லை? காவல்துறையும் சில அரசியல் தலைவர்களும் தான் இந்த நெருக்கடி மரணத்துக்கு காரணம், நெரிசலில் இறந்து போனதுக்கு காரணம் அப்படின்னு முன்னாடி தாவேகா தலைவராக பேசியவர் இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து இருக்கிறார். இந்த விசாரணைக்கு திரும்ப இவர் அழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. காவல்துறை செய்த தவறு அப்படின்னு சொல்லுவாரான்னா கட்டாயம் சொல்லுவார். இவர் வந்து தப்பிக்கணும் அப்படின்றதுனா, இல்லை இவர் மேலே உண்மையிலே தவறு இல்லை அப்படின்றது உண்மையாக இருந்தால், சில அதிகாரிகள், காவல் அதிகாரிகள், சில அதிகாரிகள் சிலரின் பேச்சை கேட்டு இப்படியாக நடந்திருக்குது அப்படின்னு இன்னைக்கு இவர் வந்து ஒப்புக்கொள்ளணும். அப்படி ஒப்புக்கொண்டாதான், அப்படி சொன்னாதான் அது உண்மை, அதுதான் அப்படின்னு கூட இருக்கலாம்ல. இருந்தால் தான் இவர் முதலமைச்சராக இருக்கிறது மட்டும் இல்லாமல், இவர் வந்து விஜய், தாவேகா தலைவர் விஜயாக முன்னாடி வழக்கில் என்ன நுழைக்கப்பட்டாரோ அதற்கு சரியான பதில் இப்போ சொல்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளாக தான் இன்றைக்கி இந்த விடயம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இது தவிர வந்து எல்லா கட்சிகளுக்கும் இவர் வந்து
எப்படி வேண்டப்பட்டவராக இருப்பார்னு முந்தைய வீடியோவில் நான் கேட்டிருந்தேன். ஒரு முக்கியமான கூட்டணி கட்சி தலைவர் கொஞ்ச நாளில் அது சமூக வலைத்தளங்களில் முக்கியமான பத்திரிகைகளில் செய்தியாக வரும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்பொழுதே வேண்டப்பட்ட ஒரு அதிகாரிக்கு வந்து போஸ்டிங் கேட்குறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த கேட்குறாரு. அதுக்கு யாருக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்கா, வளர்ந்தவராக ஒருத்தர் இருப்பார்ல அந்த கட்சியில், முதலமைச்சர் கூட வளர்ந்தவராக ஒருத்தர் இல்லை, அவர் மூலமாக சொல்கிறதா சொல்லி தகவல். இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படின்றது போக போக தெரியும். ஆக நீங்கள் அதிகாரிகளை வந்து முற்றாக மாற்றாமல் நேர்மையான நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கான ஒரு ஆட்சியை உங்களால் தர முடியாது. திமுக இருந்தபோது யாரெல்லாம் அதிகாரத்தை வந்து சுவைச்சிக்கிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு எடுக்கணும். அதில் தேர்ந்த அதிகாரிகளை உங்களுக்கு பக்கபலமாக வச்சுக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்கும். என்ன பண்ணுறது, உங்களுக்கு ஜோசியம் சொன்னவருக்கே இப்போ நேரம் சரியில்லை ஆச்சு பார்த்தீங்களா. அது ஊருக்கெல்லாம் வந்து பள்ளி குறி சொல்லுமா, அப்புறம் அதுவே ஏதோ ஒரு சட்டியில் உழுந்து கிடக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. கால நேரம் சரியில்லைனாக்கா பள்ளி கத்துவோம் அப்படின்வாங்க. அதுவே நேரம் சரியில்லாமல் தொட்டியில் வந்து மல்லாந்து கிடக்கும் அப்படின்றத ஒரு பழமொழி. இன்னைக்கு விஜய் வந்து அஷ்டமத்து சனியில் வந்து பதவி ஏற்றுக்கணும். முந்தனால அன்றைக்கி பதவி ஏற்றுக்கணும். அப்போ வந்துட்டு அது வந்து அஷ்டம சனியில் வந்து பதவி ஏற்றுக்கிட்டால் அது நல்லது. அதுக்கு காரணம் வந்து ஒரு கருப்பு துணியை போட்டுக்கணும். கருப்பு சட்டை போட்டுன்னு போனாக்கா தீக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றது கருப்பு கோட்டாக மாட்டிக்கிட்டார். அநேகமாக ஆயிடுச்சு. நாளையிலேருந்து அவர் வெள்ளை சட்டைக்கு மாறிடுவார்னு நினைக்கிறேன், இன்னும் ஓரிரு தினங்களில். ஏன்னா குறித்து கொடுத்தது அது ஜோசியம். கையில் அதுக்கேற்ற மாதிரி அஷ்டமத்து சனியில் பதவி ஏற்றுக்க போகிறதால எல்லாருமே கையில் எலுமிச்சம்பழம் வச்சுக்கிட்டு வந்ததெல்லாம் நடந்தது. இப்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவருக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க பாருங்க. அந்த பதவி இப்போ இல்லை, பிடுங்கிடுச்சு. ஏன்னா அவருக்கு தெரியாதா நமக்கு ஒரு பதவி கிடைக்கும், அரசு பதவி கிடைக்கும், முதலமைச்சருக்கு அங்கே கூட இருக்கிற ஒரு அதிகாரியாக இருந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. அந்த 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 அதிகார பதவி நமக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்லவே இல்லையா. அவருக்கு தெரியாதா? ஊருக்கெல்லாம் கத்திட்டு இருந்த பள்ளி தனக்கு எப்போ தண்ணியில் உழுந்து போவோன்னு தெரியாதாங்க. அப்புறம் இந்த ஜோசியர் வந்து எதுக்கு அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா நமக்கு. கொடுத்த உடனே பதவியை பிடுங்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுதான் ஜோசியத்தினுடைய நிலைமை இன்னைக்கு. நல்ல ஜோசியர்கள் இருக்கிறாங்க. நான் பல முறை அதை பேசியிருக்கிறேன். நான் எல்லா ஜோதிடர்களையும் வந்து குறை சொல்லலை. சவால் விட்ட ஜோசியர்கள்லாம் இருக்கிறாங்க. அது நடக்காமல் போனதெல்லாம் நடந்திருக்கிறது. இப்போ என்ன சொல்ல வந்தேன்னாக்கா, விஜய்க்கு நேரம் சரி, இந்த நேரத்தில் தான் நீங்கள் பதவி இருக்கணும், சரியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாருல. அந்த நேரத்தை சொல்லி கொடுத்தவருக்கு ஒரு பதவி கிடச்சதில்ல, அதுவே நிலைக்கலை. எங்கே போய் முட்டிக்கிறது அப்படின்ற கேள்வி இருக்குது. ஆக இதெல்லாம் எதுக்கு பேசுகிறேன்னா, அந்த அதிகாரிகள் மட்டும் சரியாக நேர்மையான அதிகாரிகளாக இருந்தால் ஒரு அரசு நல்ல அரசாக இருக்கும். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டு, ஏன் நம்ம எல்லா மக்களும் ஏன் அவரை சொல்கிறோம்னா, துணிச்சலாக இதை தான் செய்ய முடியும், இதை தான் செய்ய முடியும். மிக குறுகிய ஒரு காலகட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களை இன்னும் சொல்லியிருந்தார். இடமாற்றம் தொடர்ச்சியாக எங்கே போட்டோன்னே ஒரு இடமாற்றம். ஒரு திரைப்படம் ஏதோ ஒன்று அப்போ பழைய பார்த்த திரைப்படம் அது. சத்யராஜ் வந்து காவல் அதிகாரியாக இருப்பாங்க, திடீர்னு தூக்கி டிராஃபிக்கில் போடுவாங்க, அங்கேயும் வந்து ஒரு பிரேக் பண்ணுவார், அப்புறம் இன்னொரு இடத்துல பழி வாங்கிறதுக்காக போடுவாங்களா. அந்த மாதிரி சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இடமாற்றம். ஏன்னா எங்கேயும் வந்து இது சரியில்லைன்னா இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாவம் இந்த கல்குவாரியில் எவ்வளோ மோசடி நடந்ததுன்னு ஒரு பெரிய அளவில் அங்கேயே போய் படுத்துன்னு கடந்து இரவு பகலாக ஆய்வு செய்து மிரட்டலுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கை மீது விசாரணை என்னான்னே தெரியல. இப்படியான அதிகாரிகள் தான் இப்போ அப்படியே இங்கே இடம் நகர்ந்து இருக்கிறார்கள். இது விஜயை எச்சரிப்பதற்காக சொல்லலை. விஜய்க்கு நல்லது நடக்கணும்னு அவங்க டீம் முடிவு பண்ணாங்கனாக்கா, ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை ஆலோசனை கேட்டுட்டு பண்ணுறது இப்படிலாம் விட்டுட்டு சுயமாக உட்காந்து யோசித்து யார் சரியான அதிகாரிகள் அப்படின்றத பக்கபலமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இங்கே செய்கிற வேலை திட்டங்கள் எல்லாம் ஏன் இன்னொரு இடத்துக்கு போகும், கசினி உத்தரவாதம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள். இப்போ எல்லாம் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கு நட்பில் இருந்திருக்கிறாங்க, இப்போ அப்படியே இங்கே வந்திருக்கிறாங்க. ஆட்சி மாறி இருக்கிறது, அந்த பழைய காட்சி மாறலை அப்படின்றது தான் சொல்ல வராங்க. விஜய் எச்சரிக்கையாக இந்த முதலமைச்சர் பயணத்தை தொடர்றது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே இதை தான் சொல்ல வராங்க. ஏற்கனவே அரசியல் நிலைப்பாடு ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அதிமுக ஆதரவில் ஒரு பகுதி பிரிஞ்சு வந்திருக்குது. அது இன்று உங்களுக்கு கை கொடுப்பதாக இருக்கலாம், நாளை என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. இருக்கும் வரை மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பெயரோடு நீங்கள் செய்து முடிச்சுட்டு போகணுன்னா சுற்றி நல்ல அதிகாரிகளை வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பது தான் இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விடயம்.
பழைய சட்டியை தான் மாற்றிருக்கிறாங்க. உள்ளே இருக்கிற கல் அதே கல்லாக தான் இருக்குது. பழைய கல் புதிய மந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் மாறி இருக்குது அப்படின்றது புலம்பலாக இருக்கிறது. அடுத்த கட்ட தகவல் என்னன்றதை நம்ம தொடர்ந்து பேசுவோம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.